நடிக்கிறதையும் தாண்டி முழு நேரம் விவசாயம் செஞ்சு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கருணாஸ். இவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளரா, ஒரு இசையமைப்பாளரா, ஒரு பாடகரா, இப்படி நிறைய முகம் இவருக்கு இருக்கு. கூடவே அரசியல்வாதி முகமும் இருக்கு. அப்படிப்பட்ட இவர் இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சரி, என்ன மாதிரியான பதவியில உட்கார்ந்தாலும் சரி, இவருக்கு மன நிறைவு அப்படின்னா விவசாயம் பண்றதுதான். ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லிருக்காரு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுட்டேன், லைஃப் வாழ்றதுக்கு போதுமான எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா என்னோட மன நிறைவு அப்படின்னா அது விவசாயம் தான் சொல்லிருக்காரு. 17 ஏக்கர்ல ஒரு தோட்டத்தை ஆரம்பிச்சு நாட்டு பசு, நாட்டு கோழி, நாட்டு நாய், இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியத்தை இன்னுமே அவர் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காரு. கருணாஸ்க்கு எப்பவுமே வயல் சார்ந்த வீடுகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட வயலை ஒட்டியே அவருக்கு சொந்தமா ஒரு வீடையும் கட்டி வச்சிருக்காரு. இது ஏதோ டைம் பாஸ்க்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மலா அவருக்கு நடிச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதே அளவுக்கு விவசாயம் பண்ணியும் ஒரு நல்ல வருமானம் இவருக்கு வருது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். இவர் என்னதான் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாலோ நிஜ வாழ்க்கையில சரியான ஹீரோ அப்படின்னா இவரை சொல்லி ஆகணும். ஏன்னா இவருக்கு விவசாயம் பண்றது அவ்வளவு பிடிக்கும். கிட்டத்தட்ட அவரை முழுமையா அதுல ஈடுபடுத்தி நம்மளோட பாரம்பரியம் விட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு. ஒரு விவசாய பண்ணைய ஆரம்பிச்சு அதுல இயற்கை முறையில மாடுகளுக்கு தீனி போட்டு செடி கொடி பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே குடும்பத்தோட அழகா பாத்துட்டு இருக்காரு. பிரகாஷ்ராஜ் எப்பெல்லாம் படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரோ அப்பெல்லாம் அவரோட ஃபேமிலி அந்த விவசாய நிலங்களை கவனிச்சுட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் பாண்டியன். இவர் ஊமை விழிகள், புரட்சிக்காரன், தேவன், இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சு பயங்கர ஃபேமஸ் ஆனவர். ஒரு நேரத்துல சினிமாவை தாண்டி தனிப்பட்ட முறையில நிம்மதியான வாழ்க்கையை தேடுறதுக்கு ஒரு விவசாய தோட்டத்தை ஆரம்பத்துல குட்டியா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா இயற்கைக்கு மத்தியில அவருக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனதுனால குடும்பமா அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அன்னில இருந்து இப்ப வரைக்குமே விவசாயத்துல ஃபுல்லா ஈடுபடுத்தி குட்டியா ஆரம்பிச்ச தோட்டம் இப்ப மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதுலயும் முக்கியமா கொரோனா டைம்ல லாக்டவுன் எல்லாம் போட்டாங்கல்ல, அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்கேயே தான் மனுஷன் தங்கி இருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பயிரிட்டு அவரோட தோட்டத்தை மிகப்பெரிய அளவுல பெருசாக்கியிருக்காரு. இப்ப வரைக்குமே இவரோட மகள் மற்றும் அக்கா 2 பேர் இவர் கூட சேர்ந்து அங்கதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மம்முட்டி. மலையாள சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அளவுக்கு சினிமாவுல மனுஷன் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாரு. என்னதான் கோடிக்கணக்கில் அவர் சினிமாவுல இருந்து சம்பாதிச்சாலும் அதெல்லாம் இப்ப இன்வெஸ்ட் பண்றது எங்க தெரியுமா? விவசாயத்துல தான். அந்த அளவுக்கு மம்முட்டிக்கு விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சான். அவருக்கு இப்போ ஒரு மன நிம்மதி அப்படின்னா அது பண்றது மட்டும்தான். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ அவரே கொடுத்திருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சினிமாவுல தொடர்ந்து என்னால நடிக்க முடியல, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா விவசாயத்துல இறங்கிட்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஒரு தோட்டத்தை சொந்தமா வாங்கி அதுல செடி கொடி பழங்கள் எல்லாத்தையுமே இப்ப பராமரிச்சுட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிஷோர் குமார். பொதுவா சினிமாவுல நடிக்கிறவங்க அதுல இருந்து எப்படி புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில ரொம்பவே வித்தியாசமான ஆள் தான் கிஷோர் குமார். கிஷோர் குமாரோட இன்டர்வியூல நீங்க பாத்திருக்கீங்களா? மனுஷன் ரொம்ப ரொம்ப தன்மையானவர். அவர் பேசுறதே அவ்வளவு அழகா இருக்கும். சினிமா நடிகர் அப்படின்ற எந்த ஒரு பந்தாவும் கொஞ்சம் கூட இல்லாம தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய இடத்தை எல்லாத்தையும் பசுமையான வயல்களை மாத்தி நிறைய மரங்களை நட்டு சொந்தமா காய்கறிகளை பயிரிட்டு அறுவடை பண்ணி அது கூடவே தோட்டத்துக்கு நடுவுல ஒரு வீடையும் அமைச்சு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கிஷோர் குமாருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கிஷோர் குமார் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மன நிம்மதிக்காக அந்த வயல்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தான் தங்கி இருப்பாராம். இதை பார்த்த ரஜினி அவரை கூப்பிட்டு நேர்லயே பாராட்டி பேசியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.